சிவாயம். திருவாக்கும் செய்கரும் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கூப்புவர்தும் கை ஊழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி வல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சைக்கிழாரடி போற்றி. நண்பர்களே, இன்று நமது திருமுறை சிந்தனையில திரு ஆப்பாடி என்னும் ஸ்தலத்தை பற்றிய திருநாவுக்கரசு நாயனார் தேவாரம் 4ஆம் திருமுறையை சார்ந்தது திருநேரிசை. அதை எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஆப்பாடி இதன் பின்னர் வருகின்ற திருச்சேய்நல்லூர் இரண்டும் இணையான ஸ்தலங்கள். இந்த பதியத்திலையும் கூட சேய்நல் விரும்பும் ஆப்பாடியார் என்று 2வது பாடல்ல குறிப்பிட்டிருக்கிறார். இது சண்டேஸ்வர நாயனாரோடு தொடர்புடைய இடம். ஏறக்குறைய அவர் இந்த இடத்துலதான் ஆனினங்களை மேய்க்க வந்து மண்ணிலே சிவலிங்கம் தாபித்து சிவபூஜை செய்த பகுதி என்று அறியப்படுகிறது. அந்த ஸ்தலத்து இறைவன் மேல் திருநாவுக்கரசு நாயனார் பாடிய தேவாரம் இப்ப நாம எடுத்துக்கொள்ளுகிறோம். கடலகம் ஏழினோடும் புவனமும் கலந்தவிண்ணும் உடலகத்து உயிரும் பாரும் ஒள்ளவளாகி நின்று தடமலக் கந்தமாலை தன்மதி பகலுமாகி மடலவு பென்றை சூடி மண்ணும் ஆப்பாடியாரே. இந்த பாட்டுல கடலகம் ஏழினோடும் புவனமும் அப்படின்னு பாடம் இருக்குது. பவனம்னு பாடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பவனம் என்று பாடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது காஞ்சிபுர சாமியுடைய குறிப்பு. ஏன்னா புவனம் அப்படின்னா உலகம்னு சொல்லணும். பின்னால பாரும்னு 2வது வருது, உடலகத்து உயிரும் பாரும் அப்படின்னு. அதனால அது 2 இடத்துல வராது. எனவே பவனம் என்பதுதான் பாடம் என்பது காஞ்சிபுர சாமியுடைய கருத்து. பவனம் என்பது காற்றினை குறிக்கிறது. இந்த பாட்டு இறைவன் அட்டமூர்த்தியாய் நிற்கின்ற நிலையை சொல்லுகிறது. அப்புறம் மாலை மதி பகலும் ஆகி, இது காலமாக நிற்கின்ற நிலையை சொன்னது. அப்படி ஆகி மடலவு கொன்றை சூடி மண்ணும் ஆப்பாடியார். ஆகி சூடி மண்ணும் ஆப்பாடியார். ஆப்பாடியார் ஆகி சூடி மண்ணும் மண்ணுவார் என்று முடித்துக் கொள்ளலாம். அல்லது மண்ணுகின்ற ஆப்பாடி என்று ஆப்பாடி என்னும் ஸ்தலத்துக்கு அதை அடைமொழியாகவும் வைத்துக் கொள்ளலாம். ஆதியும் அறிவுமாகி அறிவினுள் செறிவுமாகி சோதியுள் சுடருமாகி தூநெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் சேஞ்சல் விரும்பும் ஆப்பாடியார். இங்கே அப்படித்தானுங்க. ஆகி 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 விரும்பும் ஆப்பாடியார். மேல பாட்டு போலவே ஆகி மண்ணும் ஆப்பாடியார் மேல பாட்டு படிச்சோம். அது பாட்டுல இந்த பாட்டுல ஆகி மண்ணும் ஆப்பாடியார். ஆதியாகி அறிவாகி அறிவினுள் செறிவுமாகி. அறிவு என்பது ஆன்மாவினுடைய ஞானத்தை குறிக்கிறது. செறிவு என்பது அதிலே சிவம் சேர்ந்திருப்பதை குறிக்கிறது. அதாவது சிவத்தினுடைய வியாபகத்தை செறிவு என்ற சொல்லால் சொல்றது வழக்கம். எங்கும் செறி சிவம் இரண்டும் இன்றி சித்தோடு சத்தாய் நிற்கும். எங்கும் செறி சிவம் அப்படின்னு சொல்ல, அதான் வியாபக சிவம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அறிவுக்கறிவாகவும் அவன் வியாபித்திருக்கிறான். அதான் அறிவினுள் செறிவுமாகி. சில பேர் செறிவு என்பதுக்கு அடக்கம் என்று எழுதி அறிவிலே தோன்றிய அடக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வேண்டியதில்லை. எல்லா பொருளிலும் அவன் வியாபித்திருக்கிறான். ஞானத்திலும் ஆன்ம ஞானத்திலும் அவன் வியாபித்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம்.
ஆதியும் அறிவுமாகி அறிவினுள் செறிவுமாகி சோதியுள் சுடருமாகி. சோதி என்பது மிக்கு எழுகின்ற நெருப்பை குறித்தது. அதிலே சுடர் என்பது கொழுந்து விட்டு எரிகின்ற நிலையை குறித்தது. சோதியுள் சுடருமாகி தூநெறிக்கு ஒருவனாகி. தூநெறியால் அடையப்படுவதற்குரிய ஒருவன், தூநெறிக்கு ஒருவன். தூநெறி என்பது இங்க சிவநெறியை குறிக்கிறது. தூநெறி என்று சொல்ல பார்த்தாலே அது நிர்மல நெறி அப்படிங்கிறது நல்லா தெரியும். தூய்மை என்பது மலமின்மை, அப்போ சுத்த நெறி அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த நெறியிலே சென்று அடையப்படுகின்ற பொருளாய் இருப்பவன் அவன். ஆகையினால தூநெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி. பரவுவார் பக்கத்திலே உள்ளவனாக அவன் இருப்பான். பரவுவார்க்கு பக்கத்தில் உள்ளவனாயிருப்பான். எனவே மற்றவர்களுக்கு சேய்மையில் உள்ளவனாக இருப்பான் என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ளவன். பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் சேய்ஞல் விரும்பும் ஆப்பாடியார். சேய்ஞல் என்பது பின்னால் வருகின்ற ஸ்தலம் சேய்ஞலூர். சேய்ஞல் விரும்பும் ஆப்பாடியார். அதனாலதான் சேய்ஞலூரும் ஆப்பாடியும் ஒன்றோடொன்று இணையான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேய்ஞல் என்ற ஊருக்கு அடைமொழி வேதியர் வாழும் சேய்ஞல். அது சண்டேஸ்வர நாயனார் புராணத்தை பார்த்தாலே தெரியும். இந்த சேய்ஞலூர் சேய் நல்லூர் அப்படின்னு ரெண்டு சொல்லால சேர்ந்ததுங்க. சேய் என்பது முருகப்பெருமானை குறிக்கிறது. நல்லூர் என்பது அந்த ஊருக்கு பேரு. இந்த யகரத்தின் முன்னாலே நகரம் வந்தா அது நகரமாக மாறிவிடும் என்று ஒரு இலக்கணம் உண்டுங்க. அதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க. நகர ஞகர போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நன்னூல்ல கூட ஐகான் எவ்வழி நவ்வடு செல்வழி ஞகான் உரழும் என்பனார் புலவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் திருமுறையில தான் காட்டுக்கிறாங்க. செய்கின்ற நீளம் மலகின்ற தில்லை சிற்றம்பலவன் அப்பர் சுவாமிகள் பாட்டு. செய் நின்ற நீளம். செய்யின்னா வயல், நன்செய் புன்செய் எல்லாத்துக்குமே செய்யின் பேர். அது நல்ல தண்ணீர் வளம் உள்ள வயலா இருந்தா நன்செய்ன்னு சொல்ல வேணும். அது இல்லாம வானம் பார்த்த பூமியா தானியம் விளையக்கூடியதா இருந்தா அதை புன்செய் அப்படின்னு சொல்லுவாங்க. செய் என்ற நிலம் நட்டம். செய் நின்ற நன்செய் நிலத்திலே வளர்ந்தெழுந்து நின்ற நீளம். செய் நின்ற நீளம். செய் நின்ற நீளம் என்று செய் நின்ற நீளம் அப்படின்னு. அதே போல அந்த பாட்டு முழுவதும் அப்படியே அவங்க செய் நின்ற நீளம் மலகின்ற தில்லை சிற்றம்பலவன் மை நின்ற ஒன்பன் மலைமகள் மகிழ்ந்து நிற்க நெய் நின்று எரியும் விளக்கொத்த நீல மணிமடத்தன். அழகானத்துல நெய் நின்று எரியும் விளக்குவத்த நீல மணிமடற்றன் கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னை அப்படின்னு பாட்டு. அதுல செய் நின்ற மை நின்ற நெய் நின்ற கை நின்ற அப்படின்னு அந்த இலக்கணத்துக்கு உதாரணம் அந்த ஒரு பாட்டுலதான் கிடைச்சிருக்கு, வேற எங்கேயும் கிடைக்கல. அது மாதிரி சேய்ஞலூர் என்பது அந்த இலக்கணத்துக்கு உதாரணமாக ஆகக்கூடியது. முருகப்பெருமான் பாரகனை வதம் செய்து விட்டு வழிபடையாக சென்று கொண்டிருக்கிற பொழுது இந்த ஊர்ல தங்கினார். இந்த ஊர்ல திருக்கோவில் அமைத்து வழிபாடு பண்ணினார். அதனால அந்த ஊருக்கு சேய்ஞலூர் என்று பெயர் வந்தது என்று கந்தபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சேய்ஞலூர் வேதியர்கள் செறிந்து வாழ்கின்ற ஊர். அது சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல இந்த வரலாற்றை சேர்த்து கந்தபுராண வரலாற்றையும் சேர்த்து சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். இந்த பாட்டு முன்னாள் வரை கிழிய ஏந்தும் அயில்வேல் நிலை காட்டி. வரை கிழிய ஏந்தும் என்று பிரபஞ்சத்தை வதம் செய்தது. வரை கிழிய ஏந்தும் அயில்வேல் நிலை காட்டி இமையோர் இகழ்வம் பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் சேய்ஞலூர். சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் சேய்ஞலூர். சேந்தன் அளித்த சேய்ஞலூர், திருமறையோர் மூதூர் சேய்ஞலூர். ரெண்டா கூட்டிக்கணும். சேந்தன் என்பது முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர். சேந்தன் அளித்த மூதூர், அப்புறம் திருமறையோர் மூதூர். திருமறையோர் மூதூர் என்று பெரிய புராணத்துல சேக்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் வேதியர் வாழும் சேய்ஞல். பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றதெல்லாம் பெரும்பாலும் திருமுறைகள்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சுதான் சொல்லுவார். அவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் பார்த்தா திருமுறையில இருக்கும். அங்க வேதியர் சேய்ஞலூர், வேதியர் மூதூர் அப்படின்னு சொன்னாதான் அதே போல இங்க வேதியர் வாழும் சேய்ஞல் விரும்பும் ஆப்பாடியார். இந்த அறிவுகள் செல்வமாகி என்பது இந்த பாடல்ல முக்கியமா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆன்ம அறிவிலே சிவ, அதாவது ஆன்ம சிற்சக்தியிலே சிவ சிற்சக்தி செறிந்து நிற்கிறது. அந்த நிலைக்குதான் சிவயோகம் என்று பெயர். இது சிவயோகம் என்பதை உணர்த்துகிறது. அறிவினுள் செறிவுமாகி என்பது சிவயோகம் என்ற நிலையை உணர்த்துகிறது.
அடுத்தது என்னுடைய இருக்குமாகி இருக்கினுள் பொருளுமாகி. வேதம் வேதத்தின் பொருள் அவனாக இருக்கான். வாக்கு ரூபமாகவும் வாக்கினுடைய அர்த்த ரூபமாகவும் அவன் இருக்கிறான். அதாவது சொல்லும் பொருளுமாய் இருக்கிறான் என்று கருத்து. சொல்லும் பொருளுமாய் இருக்கிறான் என்று சொன்னா பொதுவா இந்த இடத்துல சொல் என்பது இருக்குவாதத்தையும் பொருள் என்பது அந்த இருக்குவாதத்தால் சொல்லப்படுகிற பொருளையும் குறித்து நிற்கிறது. என்னுடைய இருக்குமாகி இருக்கினுள் பொருளுமாகி பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கராகி. இரண்டாவது பாட்டுல பரவுவார் பாங்கராகின்னு சொன்னார். பொதுவா பரவுதல்னா முன்னிலையில வைத்து புகழ்ந்து பாடுதல், அதுக்குதான் பரவுதல் பேர். அப்படி முன்னிலையில வைத்து புகழ்ந்து பாடுற பொழுது அவனுடைய புகழ்மொழிகளை எல்லாம் நல்ல தமிழ் செய்யுள் வடிவில வைத்து புகழ்ந்து பாட வேண்டும். எனவே இரண்டாவது பாட்டுல பரவுவார் பாங்கராகின் பொதுவா சொல்லி, மூணாவது பாட்டுல பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கராகி. பண்ணோடு பாடலால், பாடல் என்று சொன்னா அது பண்ணோடு கூடியிருக்க வேண்டும். அந்த பண்ணு பாடல்ல அமைந்திருக்கவில்லை என்று சொன்னா பண்ணுக்கும் பயனில்லை, பாடலுக்கும் பயனில்லை. திருவள்ளுவர் சொல்லி காட்ட பண்ணெல்லாம் பாடற்கு எய்கின்றே, கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லி. அப்ப பண்ணும் பாடலும் இயைந்து நிற்க வேணும். அப்படி இயைந்து நின்ற பண்ணோடு கூடிய பாடலாலே இறைவனை பரவ வேண்டும். அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், தேவார ஆசிரியர்கள் காலத்துலதான் சிவபெருமானை பண்ணோடு பாடி பரவுகின்ற வழக்கம் இருந்தது அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவார ஆசிரியர்களே பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கராகின்னா அவர் காலத்துக்கு முன்ன இருந்து சிவபரம்பொருளை பண்ணோடு கூடிய பாடலால் பரவுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. அதை போல பாட்டு எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இப்ப இருக்கிற வகையில பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் பாட்டு தான். காரைக்கால் அம்மையார் பாட்டு தேவார ஆசிரியர் காலத்துக்கு முற்பட்டது. அது இறைவனை முன்னிலைப்படுத்தி பரவுகின்ற பாடலாக, பண்ணமைந்த பாடலாக இருந்தது அப்படிங்கிறது நாம நினைவு கொள்ளுவோம். பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுவார் கருதலாக பெண்ணொரு பாகமாகி வேணும் ஆப்பாடியாறு. கண்ணொரு நெற்றியாகிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கண்ணுடைய நெற்றி, கண் ஒரு நெற்றியாகி, ஒரு நெற்றிக்கண் கண்ணாகி, நெற்றிக்கண் ஒரு கண்ணாகி அப்படி அர்த்தமா. கண்ணொரு நெற்றியாகி இந்த நெற்றிக்கண் ஒரு கண்ணாகி. ஏன்னா முகத்துல இரண்டு கண், முகத்திரண்டு கண்ணுடையார் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இது ஒரு கண்ணு தானே, அதனால கண் ஒரு நெற்றியாகி கருதுவார் கருதலாக பெண்ணொரு பாகமாகி. கருதுவார்க்கும் கருதலாக, நினைப்பார்க்கும் நினைப்பறியோன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி கருதுவார்க்கும் கருதலாக. அப்ப கருதுவார்க்கும் கருதலாக என்று சொன்னா ரெண்டு விளக்கம்ங்க. சாதாரணமா நினைப்பார்க்கும் நினைப்பறியோன் அப்படின்னா நினைக்கின்றவர்களுக்கு நினைக்கின்ற பொழுது சித்த விருத்தியும் ஒடுங்குதலில் மீண்டும் நினைக்க முடியாத நிலை அவர்கள் அடைகிறார்கள். அதனால நினைப்பார்க்கு நினைக்கலாக அப்படின்னு அர்த்தம். அங்க சித்த விருத்தி ஒடுக்கத்தை குறிப்பிடுகிறார். இது பேராசிரியர் உரை திருக்கோவையாற்றுல அவர் எழுதினது. இன்னொரு உரை அதுக்கு பசுபோதத்தால் கருதுவார்க்கு கருதலாகாதவர். கருதுவார்க்கு கருதலாகாத பசுபோதத்தால் கருதுவார்க்கு கருதலாக. உணர்ந்தார்க்கு உணர்வறியோன், அதான் திருக்கோவையாற்றோட உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் என்பது உரை எழுதுகிற பொழுது உணர்ந்தார்க்கும் சித்த விருத்தியும் ஒடுங்குதலின் மீண்டும் உணர்வறியோன் அப்படிங்கிற ஒரு உரை அவங்க எழுதுறாங்க. கருதுவார் கருதலாக பெண்ணொரு பாகமாகி பேணும் ஆப்பாடியார் அண்டமார் அமரகோமான் ஆதி எம் அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாவரத்தை. இது சண்டேச நாயனார் வரலாறு சொல்லுங்க. அண்டமார் அமரகோமான் ஆதி எம் அண்ணல் பாதம் கொண்டு அவன் குறிப்பினாலே. அவன் குறிப்பினாலே என்பது அவர் மாடு மேய்த்து கொண்டிருந்தார். மாடுகள்லாம் நன்றாக புல் மேய்ந்து நீர் அருந்தி செழித்து தாமே பால் கறக்கும் நிலையில இருந்தன. அதை பார்த்த பொழுது இறைவனை வழிபட வேண்டும் என்ற குறிப்பு அவர் மனத்திலே தோன்றிற்று. அப்பொழுதுதான் அவர் மணலாலே இலிங்கம் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார். அது இறைவன் குறிப்பினாலே அந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு வந்தது அப்படிங்கிறத இவர் சொல்றார். அவன் குறிப்பினாலே கூப்பினான். கூட்டுவல் மணலை குவித்தல்.
கூப்பினான் தாவரத்தை. தாவரம் என்று இந்த இடத்துல லிங்கத்தை சொல்றது. திருக்கோயில்ல இருக்கிற லிங்கத்துக்கு தாவர லிங்கம் பேர். அடியார்களுக்கு சங்கமலிங்கம் அப்படின்னு பேர். தாவரம் சங்கமம். தாவரம் சங்கமம் என்றிரண்டு வடிவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் அப்படின்னு சிவஞான சித்தியார்ல சொல்லுவது. அப்ப லிங்கத்துல தாவரலிங்கம் சங்கமலிங்கம். தாவரலிங்கம் வச்ச இடத்துல இருக்கக்கூடியது. அசையாத பொருளுக்கு தாவரம் பேர், அசைகிற பொருளுக்கு சங்கமம் பேர். சராசரம் என்று சொல்றோம் இல்லைங்களா? சரம் அசரம். சரம் என்றா இயங்குவது, அசரம் என்றா இயங்காதது. அதேதான் இங்க தாவர சங்கமம் என்று சொல்றது. பொருள்களை கூட பழைய காலத்துல திரைப்பத்திரம் எல்லாம் எழுதுற பொழுது தாவர சங்கம சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அசைவு பொருள் அசையா பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணும். அது மாதிரி கூப்பினான் தாவரத்தை. கண்டு அவன் தாதை பாய்வான். பாய்வானாகி அவனுடைய தாதை. கண்டவன் தாதை பாய்வான், கண்டு பாய்வானாகி அவன் தாதை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அவனுடைய கால் அற எரிய கண்டு சண்டியார்க்கு அருள்கள் செய்த தலைவர் ஆப்பாடியார். சண்டியார் சண்டேசன். சண்டேசன் என்பது ஒரு பதவி. சண்டேசம் என்னும் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சண்டியார்க்கு அருள்கள் செய்த தலைவர் ஆப்பாடியாரே. சிந்தையும் தெளிவுமாகி தெளிவினுள் சிவமுமாகி. மேல சொன்னார் பாருங்க, ஆதியும் அறிவுமாகி அறிவினுள் செறிவுமாகி. அது போல இங்க சிந்தையும் தெளிவுமாகி தெளிவினுள் சிவமுமாகி. சிந்தையாகி சிந்தையுள் தெளிவாகி அத்தெளிவில் சிவமாகி என்று அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆன்மாக்களுக்கு கரணங்களை கொடுக்கிற பொழுது அந்த கரணங்கள்ல சித்தம் என்ற ஒரு கரணத்தை கொடுத்தார். அந்த சித்தம் என்பது சிந்திக்கின்ற தொழிலை உடையது. சிந்திக்கின்றது எது? எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா, மனம் பற்றிய ஒன்றை இதுவோ அதுவோ என சங்கற்ப விகற்பம் செய்து அதன் மேல நிச்சயிப்பதற்கு ஆங்கார ஒருப்பட்டிருந்து இதுதான் என்று நிச்சயித்த பிறகு அதனை பற்றி மீண்டும் சிந்தனையில நிறுத்தி அது சிந்திக்கிறது. எனவே சிந்தையிலே தெளிவு, இதுவோ எதுவோ என்ற ஐயப்பாடு இல்லாம இதுதான் என்று நிச்சயித்து தெளிந்த பொருளாக அவன் இருக்கிறான். அப்படி தெளிந்த பொருளாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டா சிவம். அதனால சிந்தையும் தெளிவுமாகி தெளிவினுள் சிவமுமாகி வந்தனன் பயனுமாகி வாழ்முதல் பாகமாகி. வந்த நன்பயன் அப்படின்னு அர்த்தம். நற்பயன் என்று வர வேண்டியது நன்பயன், அல்லது சிவமுமாகி வந்தனன் அப்புறம் பயனுமாகி வந்தனன் அப்படி தனித்தனியா கூட்டிக் கொள்ளலாம். அதாவது வந்தனன் என்பதுல ரன்னகரம் இருக்குதுங்க. வந்த நன்பயனுமாகி அப்படின்னா தன்னகரம் வரணும். அப்புறம் நன்பயன் நற்பயன் வர வேண்டும். அப்படி வரல செய்யுள்ள இது மாதிரி வரலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. இல்ல அவர் அன்னகரமா தான் வச்சு அர்த்தம் பண்ணணும்னா இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பயனுமாகி வந்தனன். அப்ப சிந்தையும் தெளிவுமாகி தெளிவினுள் சிவமுமாகி பயனுமாகி வந்தனன் அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். வாழ்முதல் பாகமாகி வந்தனன் யாரு? மந்தமாம் பொருள்கள் சூழ்ந்த மன்னி தென்கரை மேல் மன்னி அந்தமோடு அளவில்லாத அடிகள் ஆப்பாடியாரே. அந்தம் இல்லாத. இங்கே கருதுவார் கருத்துமாகி என்பது கருத வேண்டும் என்று யாராவது ஒருவர் நினைப்பார்களேயானால் கருதுவதற்குரிய பொருள் எது அப்படின்னா சிவம்தான். கருதுவார் கருத்துமாகி. அது மட்டுமல்ல, கருதுவார் எந்தெந்த பொருளை கருதுகிறார்களோ அந்தந்த பொருள் எல்லாம் சிவமாகத்தான் இருக்கும். சிவத்தை என்று வேறு பொருள் இல்லை. உலகத்துல எந்த ஒரு பொருளையாவது எடுத்துக்கொண்டு இது சிவம் என்று சொல்ல முடியுமா? சொன்னா அது பொய். பொய் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு பொருளையும் இது சிவம் என்று நீ சொல்லுவாயானால் அதுதான் பொய் அப்படின்னு சாந்தனி சாமி சொல்லி இருக்கிறார். சாந்தனி சாமி பொய் சொல்றதுனா என்ன, மெய் சொல்றதுனா என்னன்னு ஒரு பாட்டுல விளக்கம் சொல்ல எடுத்துக்கொண்டார். மனத்துக்கு கட்டளை எடுத்தார். மனமே நீ எப்பவும் மெய்யே சொல்லு. மெய்யே சொல்றேன் அப்படின்னு மனம் ஒத்துக்கிட்டது. அது மெய் சொல்றதுனா என்னன்னு யோசனை பண்ணி பாச்சுது. கண்டதை சொல்லணும், அதுதானே மெய்யே. அதனால நான் எப்போதும் பார்த்ததையே சொல்றேன். ஆனா கண்டதையே சொல்லுகிற பொழுதும் கூட பிறருக்கு தீமை இல்லாத சொல்லணும். அப்படியானா நான் பிறருக்கு தீமை இல்லாததே சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். பிறருக்கு தீமை இல்லாத சொல்ற பொழுதும் கூட நான் இந்த நல்லது சொன்னேன், அதனால இவனுக்கு இந்த நல்லது விளைஞ்சதுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லணும். சரிங்க, அப்படியே சொல்றேன். இவ்வளவு சொன்ன பிறகு கடைசியில சொன்னார், இது போக உலகத்துல எந்த ஒரு பொருளையும்
இது சிவம் என்று நீ சொன்னா அது பொய். அப்படின்னா எல்லாம் சிவம். ஆனா தத்துவ ஞான நூல்கள்ல இது சிவம் என்று சுட்டி அறியப்படாது. இது சிவம் என்று இது சிவம் என்று இது சிவம் என்று கழித்துக் கொண்டே போனா நிக்கிற பொருள் எதுவோ அது சிவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிளையாடல் புராணத்துல கூட அல்ல ஈது என்று அருமறைகளும் அன்னி சொல்லினால் துதித்து இழைக்கும் சுந்தரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோமசுந்தர பெருமான் யாரு? அவர் எங்கே இருக்கிறார்? இவர் சோமசுந்தர பெருமானா? இவர் இல்ல. இவர் சோமசுந்தர பெருமானா? இவர் இல்ல. இப்படியே கழித்து கொண்டே போனா எல்லாம் கடந்து நிக்கிற பொருள் எதுவோ அதுதான் சோமசுந்தர பெருமான் அப்படின்னு சொல்றோம். இவர் என்ன சொல்லி வச்சுக்க, உலகத்துல எந்த பொருளையும் இது சிவம் என்று சொன்னா அது பொய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார். அப்ப என்ன கருத்து? ரெண்டு வித்தியாசமா தெரியுது அப்படின்னா, அது சொரூப நிலையை சொன்னது, இது தடத்த நிலையை சொன்னது. தடத்த நிலையில சிவம் எல்லா பொருளோடும் கலந்து இருக்கிறது. சொரூப நிலையில எல்லாம் தன்னுள் ஒடுங்க தான் மட்டுமாய் இருக்கிறது. ஏனைய பொருள்கள் அதில் ஒடுங்கிய பொருள்களாக இருக்கிறது. இந்த ரெண்டு நிலையை வைத்து சொல்றது உண்டுங்க. அது ஒரு வழக்கு. அது போல கருதுவார் கருத்துமாகி, யார் யார் எந்த பொருளை கருதுகிறார்களோ அந்த கருத்துக்கு இணைந்த பொருளாக அந்த சிவம் இருக்கிறது. எனவே அவர் கருதுகிற பொருள் எல்லாம் சிவமாக இருக்கிறது என்று அர்த்தம் பண்ண வேண்டும். கருதுவார் கருத்துமாகி இன்னிசை தொண்டர் பாட இருந்த ஆப்பாடியாரே. இன்னிசை தொண்டர் பாட, தொண்டர் இன்னிசை பாட இருந்த. மேல பாக்கணுமா, பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார்னு அந்த கருத்து தான் இங்க தொண்டர் இன்னிசை பாட இருந்த ஆப்பாடியார். உள்ளுமாய் புறமுமாகி, இதானுங்க வியாபகம். உள்ளும் புறம்பும் ஒழிவர நிறைந்த நிலை, அதுக்கு வியாபகம். சிவ வியாபகம் அப்படின்னு சொன்னா உள்ளும் புறம்பும் ஒழிவர நிறைந்தது. அது ஏன் உள்ளும் புறம்பும் ஒழிவர நிறைந்தது அப்படின்னு சொல்ல வேணும்னா, ஒரு இப்ப ஆகாயம் இருக்குது. இந்த ஆகாயத்துல ஒரு பொருள் சென்று பொருந்துகிறது. இந்த பொருள் எந்த அளவு பொருந்திட்டோ அந்த பொருளுக்கு இடம் கொடுத்து ஆகாயம் விலகுகிறது. இப்ப ஆகாயம் விலகுகிற பொழுது அந்த பொருளை சுற்றி ஆகாயம் இருக்கிறது. அந்த பொருள் இருந்த இடத்துல ஆகாயம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? அந்த பொருள் இருக்கிற இடத்துல ஆகாயம் இல்லைன்னு சொன்னா அந்த பொருளுக்கு இருப்பு இல்லை. ஏன்னா ஆகாயம் தான் எல்லாத்தையும் தாங்குவது. இரண்டரமாகி வான் தான் இடம் கொடுத்திடும். அதுதான் நாம இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்குது, நாம் இயங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறோம். அந்த இடத்துல ஆகாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அங்க இருக்கிறது உள்ளு, அதனை புறத்துல கழிந்திருப்பது புறம். இது போலதான் சிவம் இருக்கிறது. இது பூத ஆகாசம். சிவம் என்பது ஞான ஆகாசம். ஆகையினால சிவம் காலையில கூட சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இடம் ஒண்ணு, காலம் ஒண்ணு, பொருள் ஒண்ணு. இந்த மூன்று இல்லாம எந்த தத்துவ ஞானமும் பேச முடியாது. இதுல சிவம் தான் இடமாகவும் இருக்கிறது, பொருளாகவும் இருக்கிறது, காலமாகவும் இருக்கிறது அப்படின்னு நாம காலையில பேசிட்டு இருந்தோம். அதை ஞாபகம் வச்சு. அதனால உள்ளும் புறம்பும், உள்ளுமாய் புறமுமாகி, உருவுமாய் அருவுமாகி, வெள்ளமாய் கரையுமாகி. வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, அது கரை இல்லாததோ ஏன்னா அதுக்கு கரையும் இருக்கிறது. அதுவேதான் கரை, அதுவேதான் பெருக்கு. வெள்ளமாய் கரையுமாகி, விரிகதிர் ஞாயிறாகி, கள்ளமாய் கள்ளத்துள்ளார் கருத்துமாய். கள்ளமாய் பிறருக்கு புலப்படாது இருப்பதனால கள்ளம். கள்ளத்துள்ளார் கருத்து அவன் இல்லையோ என்று அங்கேயும் அவன் இருக்கான். கருதினா வெளிப்படுவான், கருதாவிட்டா வெளிப்பட மாட்டான். எனவே கள்ளமாய் கள்ளத்துள்ளார் கருத்துமாய் அறுத்தமாகி. அறுத்தம்னா பொருள். மேல சொன்ன கருத்தா உலகத்துல பொருள் என்று எதை எதை சொல்லுகிறோமோ அந்த பொருளாக சிவம் இருக்கிறது. சிவம் எல்லா பொருளிலும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கள்ளத்துள்ளார் கருத்துமாய் அறுத்தமாகி, அள்ளுவார்க்கு அள்ளல் செய்திருந்த ஆப்பாடியாரே. அள்ளுவார் முகந்து கொண்டு அனுபவிப்பவர். அள்ளுதல் என்பது அள்ளுதற்கமைந்த பேரழகு அப்படின்னு சொல்லுவார். பறவை நாச்சியாருடைய வர்ணனையில, பெரிய புராணத்துல பறவை நாச்சியாரை வர்ணிக்கிற பொழுது அள்ளுதற்கமைந்த பொறுப்பு, அது அள்ளிக்கொள்ளலாம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி அள்ளுவார்க்கு அள்ளல் செய்திட்டு அப்படி முகந்து அனுபவிக்கக்கூடிய பொருளாக அவன் இருக்கிறான். அள்ளுவார்க்கு அள்ளல் செய்திட்டிருந்த ஆப்பாடியார். மயக்கமாய் தெளிவுமாகி, மால்வரை வழியுமாகி. மயக்கமாய் தெளிவுமாகி, பக்கத்துல மயக்கம் தருபவனாக இருக்கிறான், சுத்தத்துல தெளிவு தருபவனாக இருக்கிறான். எனவே ரெண்டும் அவன் தான். பந்தமும் வீடும் அவன் தானே. பந்தமும் அவன் தான், வீடும் அவன் தான். அவன் என்பது அவனுடைய சக்தியை குறிக்கிறது.
திரோதான சக்தி ரூபமாக நமக்கு உதவுகிற பொழுது பந்தம், திருவருள் சக்தி ரூபமாக உதவுகிற பொழுது வீடு. அதுதான் மயக்கமாய் தெளிவுமாகி மால் வரை வழியுமாகி தியக்கமாய் ஒருக்கமாகி. தியக்கம் என்பது சோர்வை குறிக்கிறது. ஒருக்கமாகி ஒருங்கிய சிந்தனை சொல்றோம்ல, விரிந்து பறந்து பல திசையிலும் ஓடாம ஒன்றுபட்டு நிற்கின்ற சிந்தை இருக்கிறத அது. அப்ப எதையும் அறியாம சோர்ந்து கிடக்கிறதும் அவனால்தான், ஒன்றை ஒருங்கி நின்று அறிவதும் அவனால்தான். அதனால அது எப்படின்னு தெரியுது? தத்துவம் படிக்கிற போது பிரேரகாண்டம் படிக்கிறோம். இந்த பிரேரகாண்டத்துல இருக்கிற தத்துவம் போக சைத்திரு காண்டத்திலும் போக்கிய காண்டத்திலும் இருக்கின்ற தத்துவத்தை பிரேரிக்கின்ற பொழுது செயல்படுகிறது, பிரேரித்தல் இல்லாத பொழுது ஒடுங்கி கிடக்குது. இதுதான் தியக்கம். அதாவது இந்த இடக்க இது சகல சாத்திரம், மாசகலம். இந்த சகலத்துல 96 கருவியும் செயல்படும். தத்துவம் 60, தத்துவம் 36, தாத்வீகம் 60 செயல்படும். தத்துவம் 36ல பிரேரகாண்டம் 5 பிரேரிப்பது, அது நம்மோட உடம்பா நிக்கிறது இல்லை. எனவே அந்த 5 போக மிச்சம்தான் இந்த அவஸ்தைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரேரகாண்டத்துல இருக்கிற 5 தத்துவமும் முழுமையா வேலை செய்தா எல்லா கருவிகளும் வேலை செய்யும். அந்த நிலையில அறிவு ரொம்ப சுத்தமா தெளிவா இருக்கும். அந்த நிலைக்கு தான் மாசகலம், உணர்த்தும் முறைமை சகலம் அப்படின்னு பேர். அதுல 5ல 1 குறையுதுன்னு வச்சுங்க, சுத்த வித்தை குறையுதுன்னு வச்சுங்க, சுத்த வித்தையினால் செலுத்தப்படுகின்ற தத்துவங்கள்லாம் குறைஞ்சு போகும். சுத்த வித்தை என்பது அறிவல்லவா, ஆகையினால அது வித்யா தத்துவத்துல வித்தை என்னும் தத்துவத்தையும் ஆன்ம தத்துவத்துல புத்தி என்னும் தத்துவத்தையும் செயல்படுத்துவது நிறுத்திவிடும். அப்போ அறிவு குறைவு ஏற்படும். அதே போல மகேஸ்வர தத்துவம் பிரேரிக்காம நின்று போச்சுன்னா அது கிரியைக்குரியது, அதெல்லாம் குறைஞ்சு போகும். இது குறையிற பொழுது நாலு தத்துவமும் குந்து தத்துவமும் தன்னை போல செயல் அடங்கிவிடும். சதாசிவமும் செயல் அடங்கிச்சானா அவ்வளவுதான், இங்க ஒண்ணுமே தெரியாது. அப்போ நமக்கு தியக்கம் யாரால் வருது, ஒருக்கம் யாரால் வருது? பிரேரகாண்டத்தினாலதான் வருது. பிரேரகாண்டம் சிவசக்தி தொகுப்படுவது. அதனால அவன் தியக்கமாய் ஒருக்கமாகி இருக்கிறான் என்ற அர்த்தம். தியக்கமாய் ஒருக்கமாகி சிந்தையுள் ஒன்றி நின்று இயக்கமாய் இறுதியாகி. சிந்தையுள் ஒன்றி நின்று அதனை இயக்குவதாய், அந்த இயக்கத்தின் எல்லை எதுவரையிலும் சிவத்தோடு செரிகிற வரையிலும் இயக்கம். சிவத்தோடு செறிந்தால் இயக்கம் என்பதில்லை. அதாவது சிவரூபம் சிவ தரிசனம் வரையிலும் இயக்கம். சிவயோகத்துக்கு போனா இயக்கம் இல்லை. அதன் மேல சிவபோகம் ஆனந்த அனுபவம். அது சொல்ற அதான் இறுதி என்பது. இயக்கமாய் இறுதியாகி எண்டிசைக்கு இறைவராகி. எண்டிசைக்கு இறைவர்னா இறைவனை சொல்றோம் நாம. எண்டிசைக்கு இறைவரா இருக்கிறவங்க யாரு? இந்திரன் முதலிய திக்குப்பாலகர்கள். 8 திக்குப்பாலகர்கள் நமக்கு தெரியும். இந்திரன், அக்னி, இந்திரபதி அப்படின்னு நமக்கு தெரியும். அவர்களாக இவன் இருக்கிறான் அப்படின்னா என்னன்னா, அவர்களிடத்திலே நின்று அவர்களுடைய தொழிலை செய்வித்துக் கொண்டிருக்கிறான். இவன் அவர்களிடத்தில் நிக்காவிட்டா அவர்கள் திசைக்காவல் தொழிலை செய்வது இல்லை. ஆகினால எண்டிசைக்கு இறைவராகி அயக்கமாய், அயக்கம் என்பது நோயின்மை அப்படின்றது. அயக்கமாய் அடக்கமாய ஐவர் ஆப்பாடியாரே. அயக்கமும் அடக்கமும், ஐவர் அடக்கமும் ஆய அவர் ஆப்பாடியார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆறவள் உருவமாகி அண்டம் 7 கடந்த எந்தை. ஆறவள் உருவமாயிருக்கிறான், அண்டம் கடந்து நிற்கிறான். ஆறவள் உருவமாகி அண்டம் 7 கடந்த எந்தை பேரொளி உருவினானை பிரமனும் மாலுங்காணா சீரவை பரவியேத்தி சென்றடி வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் ஆப்பாடியார். இது எல்லா பாடலையும் சொல்ற மாதிரி சொன்ன. பிரமனும் மாலும் காணார், தன்முனைப்பினால் காணப்பட்ட பொழுது காணார், வழிபட்டு நின்ற பொழுது காண்பாரானார். அது சொல்ற சீரவை பரவி ஏத்தி. சீர் சிறப்பு, சிறப்பாகி அவற்றை பரவி ஏத்தி. சீரவை பரவி ஏத்தி சென்றடி வணங்குவார்க்கு
பேரருள் அருளிச் செய்வார் பேணும் ஆப்பாடியார். திண்டிரல் அரக்கன் ஓடி ஸ்ரீ கைலாயம் தன்னை எண் திரள் இரணுமாகி எடுத்தலும். ஸ்ரீகைலாயம், ஸ்ரீகைலாயம் சமஸ்கிருதத்துல ஸ்ரீ அப்படின்னு சொல்றது, தமிழ சி என்று வரும். ஸ்ரீ பர்வதம், ஸ்ரீ பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திண்டிரல் அரக்கனோடி ஸ்ரீ கைலாயம் தன்னை எண் திரள் இரணுமாகி எடுத்தலும். எண்ணிலனாகி திரளிலனாகி, எண் திரள் இரணுமாகி என்பதுல எண்ணுதலும் செய்யவில்லை, அவனுக்கு திரளும் இல்லை. அதாவது எண்ணுதல் என்பது இது இறைவன் இருக்கிற மலையாயிட்டு, இதை வணங்கித்தானே போக வேண்டும், அதை விட்டு அதை பெயர்த்து எடுக்கலாமா அப்படின்னு அவன் நினைக்கல. அப்படிப்பட்ட எண்ணம், எண்ணுகின்ற நிலைமை அவனுக்கு இல்லை. சரி, இதை எடுத்து நம்மால் அப்புறப்படுத்த முடியுமா அப்படிங்கிற வழியை பற்றியும் அவன் சிந்திக்கல. முடியும்னு நினைச்சான், அது அவனால முடியாதது, ஆனா முடியும் என்று நினைச்சான். அதை எண் திரள் இளனுமாகி, எண் இளனுமாகி திரள் இளனுமாகி அப்படின்னு. எண் திரள் இளனுமாகி எடுத்தலும். ஏழை அஞ்ச, ஏழை என்பது உமையம்மையை. விண்டு இர நெடிய ஊன்றி மிக கடுத்து அலறி வீழ கண் திரள் கேட்டு உகந்த பரமர் ஆப்பாடியார். விண்டு இரும்படியாய் நெறிய ஊன்றினார். அதனால அவன் மிகவும் நோயுற்று, மிக கடுத்து நோயுற்று அலறினான். அதன் பிறகு சிந்தை தெளிந்து இவனை பண்ணினால் பாடினால் இவன் தண்டனையிலிருந்து விடுவிப்பான்னு நினைச்சான். பண்ணினால் பாடினான். அந்த பண் திரள் கேட்டு அவனுக்கு அருள் செய்தார். பண் திரள் கேட்டு, பண்டிரல் கேட்டுன்னு இருக்கும், பண் திரள் கேட்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பண் திரள் கேட்டு உகந்த பரமர் ஆப்பாடியார். ஆகி ஆகி மன்னும் ஆப்பாடியார், ஆகி ஆகி இருந்த ஆப்பாடியார் என்று எல்லாவற்றையும் ஆப்பாடியார்ல கொண்டு சேர்த்துக் கொள்ளுங்கள்.